ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் கேட்ராக்ட் சர்ஜரிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கேட்ராக்ட் என்னென்னு பார்க்கலாம். கேட்ராக்ட்ன்றது இட்ஸ் ஒபேசிட்டி இன் லென்ஸ் ஆர் இட்ஸ் கேப்சியூல். ஸோ அது இப்போ ஒரு லென்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போது லைட்டை பாஸ் பண்ண விடும். ஆனால் ஒபேசிட்டியாக ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு கேட்ராக்ட்னு சொல்கிறோம். ஸோ டெவலப்மெண்ட்லாகவும் இருக்கலாம், இல்லை அக்வைர்டாகவும் இருக்கலாம். அதாவது இப்போ வந்து பிறந்த குழந்தைக்குமே இருக்கலாம் ருபெல்லா சிண்ட்ரோம் அந்த மாதிரி இதில். ஆர் இப்போ வயசான அப்புறமே இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். ஆர் இப்போ ரொம்ப ஏஜ் ஆனமே வந்து கேட்ராக்ட் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ கேட்ராக்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா லாட்டின்லேருந்து வந்துச்சு. ஸோ கேட்ராக்டா அப்படின்னு சொல்லிட்டா வந்து என்னென்னா வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பார்க்கும்போது நல்ல ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது, இப்போ மறைச்சிட்டு இருக்குன்றதான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இப்போ இந்த கேட்ராக்ட் வந்து இதனால் எந்தளவுக்கு வந்து பார்வை எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வை எஃபெக்டான பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி பேர் கிட்ட அந்த கேட்ராக்ட்னால தான் அந்த காசாக இருந்திருக்கும். இது வந்து வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 70%, அதாவது 10ல் 7 பேர் வந்து இப்போ பார்வை தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட் தான் காரணமாக இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம டேரக்டாக ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் வந்து டெஃபினட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ லென்ஸில் வந்து வேக்யூல்ஸ் மாதிரி வாட்டர் அக்யூமுலேட் ஆக சான்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு மைனர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் விஷனில். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ ஒருத்தங்க பவர் வருது அப்படின்னா, இப்போ கண்ணாடி போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1 இயர்க்கு ஒரு வாட்டி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சில மந்த்ஸ்லேயே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் கடைசியில் அவங்க வந்து சர்ஜரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டமி லைட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஜெக்டிவாக இருக்க போது அடுத்து கார்னியா, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி ஆன்டீரியர் சேம்பர், தென் அப்புறம் ஐரிஸ் இருக்க போது, தென் போஸ்டீரியர் சேம்பர், தென் லென்ஸ் வித் கேப்சியூல். ஸோ இதான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐரிஸ்க்கு முன்னாடி இருக்க வந்து ஆன்டீரியர் கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஐரிஸ்க்கு பின்னாடி இருக்க வந்து நம்ம ஐரிஸ்க்கு முன்னாடி வந்து இப்போ ஆன்டீரியர் சேம்பர்னு சொல்கிறோம், தென் பின்னாடி வந்து போஸ்டீரியர் சேம்பர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போஸ்டீரியர் சேம்பர் வந்துட்டு கேப்சூலோட போஸ்டீரியர் கேப்சூல் வரைக்குமே வரும். தென் அதுக்கு பின்னாடி வந்து போஸ்டீரியர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப்சூல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஒபேசிட்டி இருக்கனால எப்படியும் லென்ஸ் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேப்சூலோட சேர்த்து ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னா இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர் இருக்கிறாங்க. அண்ட் வந்து கேப்சூலை விட்டுட்டு நம்ம வெறும் லென்ஸை மட்டும் உள்ளே இருக்கிற அந்த லென்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது எக்ஸ்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்ட்ரா கேப்சூல் ரொம்ப பழைய டெக்னிக். ஆக்சுவலி இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா கேப்சுலர் தான். தென் எக்ஸ்ட்ரா கேப்சூல்லே 3 டைப் இருக்கும். ட்ரெடிஷ்னல் டைப் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்மால் இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குது, இல்லைனா ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இப்போ மாடர்னாக இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, தென் ஃபெம்டோ லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. நம்ம இது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்ஸையும் அந்த கேப்சூலையும் சேர்த்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ சில பேருக்கு மட்டும் பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்லாக்ஸேட்டட் லென்சஸ். ஸோ அது எப்படின்னா இப்போ இந்த கேப்சூலோட சேர்த்து அந்த ஜொனியல்ஸ் இருக்கும் இல்லையா, சிலிரி ஜொனியல்ஸ் தான் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லென்ஸ் கேப்சூலையும் வந்துட்டு ஐ கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அதுவே வீக் ஆகிடுச்சு அப்புறம் என்ன ஒன்றா லென்ஸ் கேப்சூலோட சேர்த்து மூவ் ஆயிரும். ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று சூப்பரோ டெம்போரல் இந்த மாதிரி நிறைய டேரக்ஷனில் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த பேஷண்ட் நீங்கள் கேப்சூல் வந்து எடுக்காமல் இருந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால் இப்போ என்ன ஆகுனா கேப்சூலும் சேர்த்து வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதை தான் அந்த மாதிரி இன்ட்ரா கேப்சூலாக பண்ணுறோம் இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ரொம்ப பழங்காலத்து வந்து இதை தான் மெயினாக பண்ணிருந்தாங்க. அப்புறம் இப்போ அது பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ இது எந்த இடத்துல இந்த டிஸ்லொகேஷன் பார்த்தீங்கன்னா மாஃபன் சிண்ட்ரோமில் இருக்குன்னா அங்கே இருக்கலாம். அப்புறம் இதை எடுத்தாங்கன்னா எஃப்ஏகேனா ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னா ஆப்சன்ஸ், ஃபேக்கேனா லென்ஸ். ஸோ லென்ஸ் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ இதை ஏன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ என்ன காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளோப்பியா 2 தெரியாது இருக்கலாம். அது என்ன எஃப்ஏகே என்ன ஆகும்னா இப்போ அந்த ஐரிஸ் வந்துட்டு பின்னாடி புஷ் ஆகிடும். ஸோ புஷ் ஆகிடும்னா ஆன்டீரியர் சேம்பர் வந்து ரொம்ப டீப்பன்லாம் இருக்கும். தென் ஜெட் பேக் பியூப்பிள், இது எக்ஸாமினேஷனில் தெரியுற ஃபைண்டிங் இது. தென் இரிடோடோனசிஸ். ஸோ இரிடோடோனசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐரிஸ் வந்துட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஸோ அது பின்னாடி வந்து லென்ஸுமே இல்லை தடுக்கிறதுக்கு. தென் வந்து விட்ரியஸுமே ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்துடும். ஸோ வரமா என்னென்னா ஐரிஸ் வந்து கண்டினியூஸாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் இரிடோடோனசிஸ் சொல்கிறோம். தென் அப்புறம் விட்ரியஸ் லாஸ். அதான் இப்போ கேப்சூலே இல்லைன்ற என்ன ஆகுனா விட்ரியஸ் போஸ்டர் செக்மெண்ட் வந்து ஆன்டீரியர் செக்மெண்ட் கடையே ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ இதே விட்ரியஸ் லாஸ் ஆகுது. தென் அப்புறம் இது வந்தால் என்ன ஆகுனா இப்போ ரெட்டினா மேலே சக்ஷன் ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகும். ஸோ ரெட்டினா வந்து டிட்டாச் ஆகும் சான்ஸ் இருக்குது.
ஸோ டிட்டாச்சராக என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் வந்து எடிமா ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து சிஸ்டாய்ட் மேக்கில் எடிமா ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இப்போ வந்து இந்த ஐசிசிஇ இது வந்து பண்ணுறது கிடையாது. நம்ம டேரெக்டாக இப்போ எல்லாருமே வந்துட்டு இசிசிஇ தான் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஐசிசியோட ப்ரொசீஜர் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த இன்ட்ராக்ல லென்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போனா இந்த ப்ரொசீஜர் இப்போ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, லென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இப்போ அடுத்து கண் பார்வை குறைஞ்சிரும் இல்லையா, அதனால் அதை இது பண்ணுறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக லென்ஸ் செஞ்சு அதை உள்ள அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா சர் ஹெரால்ட் ரிட்லே. இவர் வந்து 1949 கண்டுபிடிக்கிறாரு இந்த விஷயத்த. இதை கண்டுபிடிச்சோன்னே இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆயிடுது. இதை வந்துட்டு 20th சென்ச்சுரியோட டாப் 10 இன்வென்ஷனில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு நவம்பர் 29 யூஸ் பண்ணியிருக்காரு இவர். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ காமனாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா PMMA. அந்த மெட்டீரியல் வந்து ரிஜிடாக இருக்கும். இது வந்து யூனிஃபோக்கல் லென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பார்ட் இருக்குது, ஆப்டிக் பார்ட் அண்ட் ஹாப்டிக் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்டிக் பார்ட் வந்து லென்ஸு. ஸோ அதுதான் வந்து இந்த லைட்டை கன்வெர்ட் பண்ணி ரெட்டினா மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது. அண்ட் ஹாப்டிக் பார்ட் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த இது மாதிரி இருக்குது, வந்து C ஷேப்பில் இருக்கலாம், சில டைம் S ஷேப்லேயும் இருக்கலாம். ஸோ இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அட்டாச் பண்ணிக்கும், லென்ஸை மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சுக்க யூஸ் பண்ணோம். தென் வந்து இந்த PMMA சொன்னால இது இல்லாமல் வந்து சிலிக்கான்லேயும் இருக்கலாம், அக்ரலிக்லேயும் இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஃபோல்டபுளாக இருக்கும், அதை ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். ஏன் அதை ஃபோல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் அப்புறம் அது எல்லாமே இப்போ 2 டைப் இருக்குது, மோனோஃபோக்கல், மல்டிஃபோக்கல். மோனோஃபோக்கலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்போ ஒரே ஒரு ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். ஸோ அந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூர பார்வை இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஒரு ஃபோக்கல் லென்த்தில் பார்க்கணும். நம்ம நார்மல் லென்ஸ் வந்து அதுவே அடாப்ட் பண்ணிக்கும், ஷ்ரிங்க் ஆகும், தென் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஆகி அந்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ரெட்டினா மேலே. ஆனால் இந்த மோனோஃபோக்கல் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒன்று இப்போ தூரத்தில் இருக்கிற பொருளை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும், பக்கத்தில் இருக்கிறத வந்து விட்டுரும். ஸோ இதுதான் மோனோஃபோக்கல். இப்போ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு இதுக்கு தூர பார்வை வந்து அவங்க நல்லா தெரியும். இப்போ இந்த லென்ஸை இன்செர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போ அவங்க கேண்டி போடணும் பக்கத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணால் மல்டி ஃபோக்கல்னு எடுத்துகிட்டு வராங்க. இது எப்படி இருக்குன்னா ரிங்காக இருக்குது, இந்த ஒரு ரிங்லேயும் ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ரிங்கை ஃபஸ்ட் ரிங் வந்துட்டு பக்கத்தை பார்க்கறதுக்கு இருக்கும், செகண்ட் ரிங் வந்துட்டு தூரத்தை பார்க்கறதுக்கு இருக்கும், தேர்டு பக்கத்தை பார்க்க, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ தட் அவங்க எல்லாரையும் அந்த ஒரு டேரக்டாக பார்த்தாங்க அப்படின்னா அந்த பக்கத்துலேயும் பார்க்க முடியும், தூரத்துலையும் பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் இப்போ டோரிக் IOL அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்குது பாருங்கள், இது என்ன பண்ணோன்னா நம்ம ஆங்கிள் வைக்கலாம். ஸோ ஏசிக்மேட்டிசம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இப்போ அவங்க எப்படி இருக்குன்னா ஒரு ஆக்சிஸில் ஒரு பவர் அவங்களுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த லென்ஸை வச்சுட்டு அந்த ஆக்சிஸ் கரெக்டாக எதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டான ஆக்சிஸில் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஸில் வந்து கரெக்டாக அவங்க அந்த பவர் மேட்ச் ஆகிடும். இது ஏசிக்மேட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அக்காமடேட்டிவ் IOL இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாப்டிக் பார்ட் சொன்னேன், சின்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா இப்போ இந்த அக்காமடேஷன் பக்கம் தூரம் பார்வை அக்காமடேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா இதுவே வந்து அந்த மூவ் பண்ணோம், ஃப்ரண்ட்டில் பேக்கில் மூவ் ஆகி கரெக்டாக அந்த ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ அப்புறம் இப்போ அந்த இப்போ அந்த IOL வந்து 2 இருக்குது, ஆன்டீரியர் சேம்பர், போஸ்டீரியர் சேம்பர்னு ஃபஸ்ட் பார்த்தோம். அதில் வந்து ஆன்டீரியர் சேம்பர் வச்சா அது ACIOL, அதாவது ஆன்டீரியர் சேம்பர் இன்ட்ராகுலர் லென்ஸ். அதே போஸ்டீரியர் சேம்பர் வச்சா அது PCIOL, போஸ்டீரியர் சேம்பர் இன்ட்ராகுலர் லென்ஸ். நம்ம இப்போ இந்த பார்த்தீங்கன்னா கெல்மன்ஸ் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எஸ் ஷேப்பு, எஸ் ஷேப்பில் வந்து ஹாப்டிக் பார்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ACIOL ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க. இது வந்து ICC பண்ணிட்டு வைப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா C ஷேப்டு IOL, இது வந்து PMMA செஞ்சது, அந்த யூனிஃபோக்கல் ஃபஸ்ட் பார்த்தது தான். இது வந்து PCIOL, இது வந்து போஸ்டீரியர் சேம்பரில் இருக்கிற ஒரு இன்ட்ராகுலர் லென்ஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ ICC ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பேஷண்ட்டை ப்ரொசெக்ஷன் பண்ணுவாங்க, கன்சர்ன் வாங்குவாங்க, தென் அப்புறம் வந்து அனசீஷியா கொடுக்குறது, இதெல்லாம் தாண்டி அப்புறமா இப்போ ஆபரேஷன் டைமில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு வந்து டாக்டர் இருப்பாங்க, இந்த சைடு வந்து இப்போ பேஷண்ட்டே படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்னென்னா மேலே வந்து சுப்பீரியர் ரெக்டஸ், அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த ஐ வந்து மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடாது இல்லை சர்ஜரி அப்போ, அதனால் சுப்பீரியர் ரெக்டஸை வந்துட்டு இதை சூச்சர் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ தட் வந்து ஐ மூவ் ஆகாமல் இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணுறாங்க. அது பண்ண அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஜெக்டிவல் ஃப்ளாப்பு, ஃபஸ்ட் லேயர் கன்ஜெக்டிவ் அதுனா அந்த கன்ஜெக்டிவ் ஃப்ளாப் மாதிரி எடுத்துடுறாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த கார்ட்ரைஸ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு க்ரூவ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கார்னியல் ஸ்லீரலி செக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த கேப்சூலோட சேர்த்து எடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு 8 mm 10 mm இன்சிஷன் தேவைப்படும், அப்போ தான் அதை ஒரே இதில் எடுக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, அந்த இன்சிஷன் மேப் போட்டு அந்த கட் பண்ணுறாங்க. பண்ணப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இரிடெக்டமி, ஐரிஸ் வந்து கொஞ்சமாக செப்பரேட் பண்ணிவிட்டு பெரிஃபெரியில் பண்ணுறாங்க. அது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக இதை பார்த்தீங்கன்னா கேப்சூல் லென்ஸும் சேர்த்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுறாங்க.
ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், இப்போ நம்ம லென்ஸ் எடுத்துட்டனால கண் பார்வை வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆன்டீரியர் சேம்பரில் போகிற மாதிரி ஒரு ஷீட் வைக்கிறாங்க, லைட் ஷீட் மாதிரி வச்சுட்டு. அப்போ அந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கெல்மென்ஸ் ஷேப்டு ACIOL அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே அது லைட் பண்ணுறாங்க. லைட் பண்ண என்ன ஒன்றா டேரெக்டாக போய் ஆன்டீரியர் சேம்பரில் போய் லாக் ஆகிக்கும். ஸோ ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேணும்னா நம்ம ஐரிஸ் கூட சில பேர் சூச்சர் பண்ணுவாங்க. அது பண்ணுறாங்க. அப்புறம் என்ன 10 mm இன்சிஷன் போட்டு தான் அதை இன்செர்ட் பண்ணோம் இல்லையா, எடுக்கிறதுக்கும் அப்படி தான் பண்ணோம், போகிறதுக்கும் அந்த 10 mm போட்டோம். ஸோ 10 mm வந்து அதுவே ஹீல் ஆகாது. ஸோ வந்து சூச்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சூச்சர்னால சில காம்ப்ளிகேஷன் வரலாம். அதனால் இது வந்து காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்கும் இந்த ICCயில். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ECC இதில் வந்துட்டு இப்போ இந்த கேப்சூலை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஆன்டீரியர் கேப்சூல், போஸ்டீரியர் கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆன்டீரியர் கேப்சூலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு போஸ்டீரியர் கேப்சூலை இன்டாக்டாக விட்டுருவாங்க. ஸோ அந்த ஆன்டீரியர் கேப்சூல் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ECC. ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 8 to 10 mm இன்சிஷன் இருக்கும். ஸோ சூச்சர்லாம் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து SACS பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ICC ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த கேப்சூலை சேர்த்து எடுக்கிறதுக்கும் இன்னும் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு எந்த ஏஜில் வேணால் பண்ணலாம். அண்ட் அப்புறம் நம்ம இந்த PCIOL அப்புறம் ஸோ போஸ்டேஜ் மேலே வச்சா அது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம PCயில் வச்சா இது வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் விட்ரியஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம கேப்சூல் எடுத்துகிட்டு என்ன ஆகும், விட்ரியஸ் வந்து பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வரப்போகுது. ஆனால் இதில் வந்து நம்ம கேப்சூல் வச்சிருக்கிறதுனால, போஸ்டர் கேப்சூல் அப்படியே இருக்கிறனால அது வராது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. அப்புறம் எண்டோதெலமஸ் இருக்காது. அந்த மெடிமா ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொன்னோம், அதெல்லாம் இருக்காது. இல்லை தென் ஏஸ்டிக்மேட்டிசம், அதாவது வந்து இப்போ ஒரு ஆக்சிஸில் ஒரு பவர் அது வந்துட்டு இப்போ இதில் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கேப்சூல் அப்படி இருக்கிறனால ஷேப் மெயின்டைன் ஆகும். ஸோ தட் வந்து எல்லா ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கிறனால அந்த எல்லாத்துலேயும் ஒரே பவர் இருக்கும். தென் அப்புறம் டீமெரிட்ஸ், இப்போ SACS பார்த்தோம் இல்லையா, SACS தான் வந்து இப்போ யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட் சர்வீஸ்லையும் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம ப்ரைவேட்டில் வந்து எல்லாமே ஃபேக்கோக்கு மாறிட்டாங்க. இந்த SACSல என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 6 to 8 mm அந்த மாதிரி ரேஞ்சில் போடுவாங்க. ஸோ அது 6 mm போட்டால் என்ன ஒன்று, நமக்கு வந்துட்டு 6 mm 3 அது போட்டால் என்ன ஒன்றா சூச்சர் போடாமல் அதுவே ஹீலாக சான்ஸ் இருக்குது. ஸோ சூச்சர் தேவைப்படாது. தென் அப்புறம் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா விட்ரியஸ் ப்ரொலாப்ஸ்லாம் வந்துட்டு SACSல கம்மியாக இருக்கும். தென் அப்புறம் அந்த ஏஸ்டிக்மேட்டிசம் வந்து இதை விட SACSல கம்மியாக இருக்கும். அண்ட் சூச்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஏன்னா சூச்சர் போடுறது ரேட்டே கம்மி தான். தென் அப்புறம் நம்ம நான் ECC ட்ரெடிஷன் வந்து தாண்டி டேரக்ட் SACS போகிறோம். SACS தான் இப்போ யூஸ்வலாக எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும் ECCயோட இதோட. தென் அப்புறம் வந்து சூச்சரும் போட மாட்டோம். ஸோ காஸ்ட் கம்மி. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக்கோட இது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். தென் வந்து இன்சிஷன் வந்து 6 to 7 mm இன்சிஷன் போடுறாங்க. அண்ட் PCIOL வைக்கிறோம். ஸோ இதோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண அதே தான், ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பேஷண்ட்டு. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி சூப்பர் ரெக்டல் சூச்சர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதே கன்ஜெக்டிவல் ஃப்ளாப் எடுக்கிறாங்க. அப்புறம் இங்கே டனல் தான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, அதில் வந்து நம்ம டேரெக்டாக கட் பண்ணி அப்படியே அந்த டோட்டலில் இதை ரிமூவ் பண்ணோம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டனல் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க Z ஷேப்பில். ஃபஸ்ட்டு ஹரிசான்டலாக போவாங்க, அப்புறம் கொஞ்சம் வெர்டிக்கலாக போவாங்க, திரும்பி ஹரிசான்டலாக போவாங்க. இப்போ என்ன ஆகும்னா செல்ஃப் ஹீலிங், அதாவது அந்த டனல் போட்டுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வெளியே எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்ராக்சிமேட் ஆகிட்டு அப்படியே டக்குன்னு ஹீல் ஆக சான்ஸ் இருக்குது. ஹீல் ஆகிடும். ஸோ அதனால் சூச்சர் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த டனலமாக க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு அந்த ஆன்ட்ரியர் கேப்சூலில் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரிங் ஒரு ரவுண்டு போடுறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ் கர்விலினியர் கேப்சுலர் ரெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கண்டினியூஸாக இருக்க கர்விலினியர், அதாவது கர்வாக சர்க்கிள் மாதிரி இருக்குது. அது வந்து கேப்சுலர் ரெக்ஸஸ் தான் கட் பண்ணுறது. ஸோ கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆன்ட்ரியர் கேப்சூல் மட்டும் தான் போஸ்டீரியர் கேப்சூல் அப்படியே விட்டுறாங்க. ஸோ ஏன் சர்க்கிள் போடுறீங்கன்னா, சர்க்கிள் தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரெஷரை ஈக்குவலாக வச்சுக்கும். ஸோ தட் அந்த கேப்சூல் ப்ரொலாப்ஸ் எதுவும் இருக்காது. தென் வந்து இப்போ ஏன் கொஞ்சம் ஆக்சுவலி அந்த ஆன்டீரியர் சேம்பர் கொஞ்சம் விட்டுருப்பாங்க, ஆன்டீரியர் கேப்சூல் கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா நம்ம அந்த லென்ஸ் வைக்க போகிறோம் இல்லையா, அது ஹோல்ட் ஆகிறதுக்காக வைக்கிறோம். தென் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த போட்ட ஹோல் வழியாக ஹைட்ரோ டிசெக்ஷன், அதாவது அந்த இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. வாட்டரை ஃபோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த செல் நியூக்ளியஸ், லென்ஸோட நியூக்ளியஸு அந்த மேட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த கேப்சூல் விட்டு செப்பரேட் ஆகிடும். ஸோ செப்பரேட் ஆச்சு என்ன ஆகும்னா, அதுக்கடுத்து நம்ம அப்படியே வந்து சின்ஸ்கே ஹூக் இருக்குது, அதை போட்டு அப்படியே அந்த இன்சிஷன் வழியாக நம்ம வந்து அந்த லென்ஸ் அப்படியே எடுத்துடலாம். கேப்சூல் அப்படியே விட்டுட்டு லென்ஸை மட்டும் எடுத்துடலாம். அது எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூக்ளியஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் அந்த ஆஸ்பிரேஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்த்தோன்னா இது வந்து வேர்டெக்ஸ். ஆக்சுவலி இது வந்து கண்டினியூஸாக ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். அந்த நான் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறேன், ரிமைனிங் இப்போ கார்டெக்ஸுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஸ்பிரேஷன் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த என்னென்ன விட்டுருக்கோ அதெல்லாம் ஆஸ்பிரேட் பண்ணி முடிச்சுருவாங்க, க்ளீன் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக. அது பண்ண அப்புறம் வந்துட்டு அந்த PCIOL ஃபஸ்ட்டு பார்த்தோம் PMMA அந்த மெட்டீரியல் பண்ணதை வந்துட்டு டேரெக்டாக வந்து நான் கேப்சூலுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா இது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரே பொசிஷனில் இருக்கும். ACIOL மாதிரி இல்லாமல் இது வந்து PCIOLனால அவங்களுக்கு அந்த கேப்சூலுக்குள்ளே வச்சிடுறாங்க. இது வச்சுட்டு அந்த ஹாப்டிக் பார்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓன் சூச்சர் ஆக்சுவலி யூஸ்வலாக போட மாட்டாங்க,
பட் ஒரு வேளை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது ஹீல் ஆக சான்ஸ் கம்மி. சில பேர் இப்போ ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் தான் ஹீல் ஆக சான்ஸ் கம்மியாக இருக்குன்னா அவங்களாம் சூச்சர் போடுவாங்க. தென் அப்புறம் அடுத்து நம்ம இது எக்ஸசைஸ் முடிச்சோடனே ஃபேக்கோக்கு வரலாம். ஃபேக்கோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்லெஸ். அது என்னென்னா இப்போ இன்சிஷன் வந்து 3 mm தான் போடுவாங்க. ஸோ 3 mmன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, அவ்வளோதான் போடுவாங்க. அது வந்து என்னன்னா செல்ஃப் ஹீலிங், அதுவே ஹீல் ஆகிக்கும். ஸோ அதில் அது நம்ம இன்சிஷன் போடவே தேவையில்லை இதில் கண்டிப்பாக. தென் அப்புறம் வந்து இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்தோம். ஸோ 6 mm போட வேண்டியதாக இருந்துச்சுன்னா லென்ஸ் வந்து 6 mm இருக்கும். ஸோ அது எடுக்கிறதுக்காக நம்ம 6 mm போட்டு தான் எடுத்தோம். இங்கே என்ன பண்ணுறோம்னா லென்ஸை பார்ட்டாக உடச்சிட போகிறோம். எப்படின்னா உள்ளேயே இப்போ கேப்சூல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நான் பார்ட்டாக பிரேக் பண்ணிட்டு 3 mm கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா அப்படியே ஆஸ்பிரேட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஸோ இது 3 mm இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஎம்ஐ வச்சோம், அது வந்து நம்ம என்ன சொன்னோம், ரிஜிட்னு சொன்னோம். ஸோ அது வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது. அந்த லென்ஸே வந்துட்டு அதுவே 6 mm இருக்கும். ஸோ அதை நம்ம உள்ளே ஓட்டுறதுக்கு வந்து இன்சிஷனுக்கு மாதிரி தேவைப்படும். ஆனால் இங்கே வந்து 3 mm தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ சிலிக்கான் இல்லை அக்ரலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ண முடியும், அப்படியே மடிச்சிட முடியும். மடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 3 mmலேயே உள்ள இந்த இன்சிஷன்லேயே நம்ம உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா லெஸ் டைம் கன்சியூமிங். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக இது இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா டக்குனு இதை பிரேக் பண்ணி டக்குனு ஆஸ்பிரேட் பண்ணி என்ன முடிச்சிடலாம். தென் விஷன் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இதுவாகும். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 40,000 இருக்கும். எஸ்ஐசிஎஸ் வந்துட்டு 30 to 40 இருக்குன்னா இது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 50,000-60,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். தென் அப்புறம் இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஷின் பார்க்கலாம். ஸோ ஃபேக்கோ வந்துட்டு 3 மெயினான பார்ட்ஸ் இருக்குது: கன்சோல், ஹேண்ட் பீஸ் அண்ட் ஃபுட் பெடல். ஸோ இதுதான் கன்சோல். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைப்ரேஷன் செட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த ஃபேக்கோன்ற ஹேண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இது ஃபேக்கோ ஹேண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டிப் இருக்குல்ல, டிப் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்லேயே இருக்கும். அப்போ என்ன வேணால் அது ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் பண்ணும். ஒரு லென்ஸை போய் தொட்டிங்கன்னா அது இடிச்சு அந்த லென்ஸ் வந்து உடச்சிரும். ஸோ இதான் என்னோட பிரின்சிபல். அதில் 3 இது இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று வந்துட்டு ஆஸ்பிரேஷனுக்காக ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டியூப் வந்து வாட்டர் டியூப், இன்னும் இரிகேஷனுக்காக வாட்டர் டியூப் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரிக் ஒயர், அது வந்து அந்த ஒயர் அந்த பவர் சப்ளை பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த 3 இது இதில் இருக்க போது இந்த கன்சோலில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வைப்ரேஷன் செட் பண்ணலாம். 12,000 Hz அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. இது என்ன 12,000 40 யூஸ்வலாக 40,000 Hz செட் பண்ணுவாங்க. என்னென்னா 40,000 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு அப்படியே டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டு அது வந்து பிரேக் பண்ணும். அப்புறம் ஃபுட் பெடல். இதில் வந்து ஃபுட் பெடலில் வந்து மொத்தம் 4 பொசிஷன் இருக்கும். ஒன்று வந்து ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து இரிகேஷன் மட்டும், வெறும் வாட்டரை மட்டும் பம்ப் பண்ணிட்டே இருக்கும் சூடாகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு. அப்புறம் இரிகேஷன் அண்ட் ஆஸ்பிரேஷன், வாட்டரை பம்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஸ்பிரேஷனும் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் அந்த ரிமைனிங் கார்டெக்ஸ் மெட்டீரியல்லாம் ஆஸ்பிரேட் பண்ணலாம். அப்புறம் ஃபோர்த்து ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இரிகேஷன், ஆஸ்பிரேஷன் அண்ட் ஃபேக்கோன்றது அந்த வைப்ரேஷன் மூமெண்ட் ஆன் பண்ணும். ஸோ தட் பிரேக் பண்ணுறதுக்காக. அப்புறம் ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அதே ப்ரொசீஜரே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த கன்சென்ட் வாங்குகிறோம், அப்புறம் அனஸ்தீசியா போடுறோம், தென் வந்துட்டு சுப்பீரியர் ரெக்டஸ் பிரைடல் சூச்சர் போடுறோம். தென் அப்புறம் வந்துட்டு அந்த உள்ளே போய் அந்த இது ரிமூவ் பண்ணிட்டோம், கேப்சுலர் ரெக்ஸஸ்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் போடுவாங்க, சைட் போர்ட்னு வச்சுப்பாங்க. அது வந்து இந்த இன்னொரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் டனல் போட்டாங்க. டனல் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக லென்ஸ் அந்த ஆன்ட்ரி கேப்சூல் வழியாக உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நம்மளுடைய ஹைட்ரோடெஸ்கேஷன் ஒரு ஸ்டெப் பண்ணோம். இங்கே அது பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அந்த லென்ஸை வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது பேர் வந்து டீப் மால்டேஸ் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராஸ் மாதிரி போட்டுருவாங்க. போட்டோன்னா 4 பீஸாக உடஞ்சிரும். ஸோ இது கிராஸ் தான் பொண்ணு அவசியம் கிடையாது, நிறையா ஷேப் இருக்குது. அண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த ஆஸ்பிரேஷன், இந்த ஃபுட் பெடலில் பார்த்தோம்ல ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ண என்ன ஒன்று அந்த சின்ன சின்ன பீஸாக அதுவே அந்த சின்ன டியூப் இருக்குல்லையே அது வழியாக சக் பண்ணிவிடும். அப்படியே ஸோ சக் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த இன்சிஷன் அது வழியாகவே எடுத்துலாம் எல்லா பீஸையுமே, எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இரிகேஷன் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஆஸ்பிரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரிமைனிங் கார்டெக்ஸ்லாம் இருக்குது அது க்ளீன் பண்ணுறதுக்காக. அதை பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 போர்ட்டில் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு பக்கம் வந்து இரிகேஷன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஆஸ்பிரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். தென் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 3 mm தான் இன்சிஷன் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபோல்டபிள் ஐஎல் யூஸ் பண்ணோம். அது இன்ஜெக்டர் சிஸ்டம் மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஐஎல் வச்சுருவாங்க. வச்சுட்டு இங்கே வந்து புஷ் பண்ணுவாங்க. ப்ளஞ்சரை புஷ் பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே அந்த சுருங்கிட்டு அந்த 3 mm வழியாக உள்ளே போயிட்டு டேரெக்டாக போய் அந்த போஸ்டரேஜ் சேம்பர்லேயே போய்ட்டு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஜெக்டர் டெக்னிக். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த ஃபோல்டர் சிஸ்டம்னு இருக்குது. என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த 2 ப்ராங் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு ஃபோல்ட் பண்ணுவாங்க. மேனுவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் அப்படியே உள்ளே போய் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாப்டிக் பார்ட்லாம் ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தென் அப்புறம் வழக்கம் போல் அந்த போஸ்டரோட ப்ரொசீஜர் எல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குல்ல, இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சர்ஜரியுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டர் கேப்சுலர் ரப்ச்சர். ஆக்சுவலி இது ரொம்ப ரேர் தான். இது ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ அந்த போஸ்டர் கேப்சூலை வந்து நம்ம விட்டணும் இல்லையா, அதை வந்து விட்டுட்டு வந்தால் தான் அந்த விட்ரியஸ் இன்னும் உள்ளே வராமல் இருக்கும். ஸோ சில டைம் வந்து ரொம்ப ரேராக என்ன ஒன்றா இந்த போஸ்டர் கேப்சூல் வந்து தெரியாமல் இது இன்ஜூர் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஒன்றா விட்ரியஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது ஒரு காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்க. இது வந்து யூஜிஹெச் சிண்ட்ரோம். இதெல்லாம் யுவிஐட்டிஸ் இருக்கும், க்ளாக்கோமா இருக்கும், அது ஒரு சில சேர்த்து ஒரு சிண்ட்ரோம் மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பல்ஸ் கார்டில் ஹெமரேஜ் இருக்க சான்ஸ் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட் மெம்பர் வந்து செப்பரேட் ஆக சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவாக இப்போ அந்த இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்னா ஒன்று இப்போ ஃப்ளாட் ஆன்டீரியர் சேம்பர். இப்போ என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரமாக ஆன்டீரியர் சேம்பர் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு என்ன ஒன்றா அதில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஒன்றா ஆன்டீரியர் சேம்பர் ஃப்ளாட் ஆயிரும். இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து விஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிட் அன்டஸ் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். விஸ்கோ லாஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன ஒன்றா இப்போ அதை ஹீல் பண்ண விடணும். இப்போ அந்த யூஸ்வலாக அந்த ஃப்ளூயிட் ப்ரொடக்ஷன் டைம் வந்துட்டு சில பேர் கம்மியாக இருக்கும் வயசாக. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டீரியர் சேம்பர் ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆனால் என்ன ஒன்றா இப்போ அந்த கர்வேச்சர் போய்டும். கர்வேச்சர் போயிடுச்சுன்னா விஷன் லாஸ் இருக்கும். ஸோ அது அக்யூட்டாக போஸ்ட் அது வந்து கியூர் பண்ணிடலாம். ஆனால் வந்து இப்போ எண்டாத்தலமேட்டிஸ் இது என்னென்னா இப்போ அந்த சூச் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் தான் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன ஒன்றா அந்த ஆன்டீரியர் சேம்பரில் பஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், இது அக்யூட்டாக வரும். தென் லேட்டாக இப்போ ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஒன்றா இப்போ போஸ்டீரியர் கேப்சூல் ஒபாசிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம். என்னென்னா வந்து இப்போ லென்ஸும் வந்து கேப்சியூல் ரெண்டுத்துலேயும் எதில் ஒபாசிட்டி வந்தாலுமே அது கேட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லென்ஸை ரிமூவ் பண்ணோம், கேப்சூலை விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அந்த போஸ்டீரியர் கேப்சூல் வந்து அப்படியே அங்கேயே இருக்குன்னா அது வந்து ஒபாசிஃபை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஒன்றா அதுவுமே கேட்ராக்ட் தான். ஸோ அதுவுமே ஒரு காம்ப்ளிகேஷனாக வரும். தென் அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஐஎல். ஸோ ஐஎல் வச்சு ப்ளேஸ் பண்ணோம், ஆனால் நம்ம எதுவுமே சூச்சர்லாம் பண்ணல, நம்ம அப்படியே தான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அது அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வேளை இப்போ அது மூவ் ஆகி இங்கே வந்துருச்சுன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட், அது வந்து லேட்டாக ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நம்ம நியூவர் மெத்தட்ஸ்க்கு வருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அதாவது இப்போ 6 mm ஃபஸ்ட் சொன்னோம், அப்புறம் 3 mm சொன்னோம், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 mmலேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா இது ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டாக பிரிச்சுருவாங்க. நம்ம அந்த ஃபேக்கோல் என்ன சொன்னோம், ஒரு பக்கம் வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு 3 போர்ட்டு சொன்னோம், இரிகேஷன், ஆஸ்பிரேஷன் அண்டு ஃபேக்கோன்னு சொன்னோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருவாங்க. இது என்ன பண்ணோம்னா இரிகேஷன் ஆஸ்பிரேஷன் மட்டும் பண்ணோம், இன்னொன்று என்ன பண்ணோம்னா வெறும் ஃபேக்கோ மட்டும் பண்ணோம். ஸோ இது ரெண்டாக பிரித்து 2 போர்ட்டில் விட்டு பண்ணுறது தான் இந்த இதோட இது என்னன்னா 1 mm இன்சிஷன்லேயே பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இது ஆக்சுவலி 1 mm பாசிபிளே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்சிஷன் சைஸ் எது டிபெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் தான். நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸு அதை நம்ம வைக்கும் போது வந்துட்டு அது நம்ம 1 mm நினச்சி பண்ணலாம். 1 mm போய்ட்டு ஒரு லென்ஸை இது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணவே முடியாது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா தின் ரோலபிள் ஐஎல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் கிடைக்கிறது கிடையாது. இது எப்படி இருக்குன்னா ரோல் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணோமா, லைக் 6 mm ஃபோல்ட் பண்ணால் 3 mm மாறிச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரொம்ப தின்னாக வச்சு அதை ரோல் பண்ணி அப்போ விடலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு அந்தளவுக்கு இது கிடையாது. அப்புறம் சைட் போர்ட்லேருந்து வாட்டர் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும், ஸோ தான் ஹீட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1.9 mm தான் இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 1 mm யாரும் போனதில்லை. நான் அப்புறம் இன்னொன்று அட்வான்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ லேசர் அப்படின்னு சொல்லிட்டு இது சில சென்டர்ஸில் இப்போ இந்தியாவில் கூட இருக்குது. இது ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஒன்று பார்த்துருப்போம், என்னென்னா ஆன்டீரியர் கேப்சூல் வந்துட்டு கை வச்சு தான் சர்க்கிள் மாதிரி வரைவாங்க. ஸோ அப்போ வந்து அது ஸ்டேபிளாக இருக்காது, சில பேர் வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது கிடையாது. ஆக்சுவலி இப்போ பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்ட் தான் பண்ணுறாங்க. பட் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லேசரே பண்ணோம். ஸோ லேசரே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு ஒரு கண்ணு மாதிரி தெரியுது இல்லையா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண் வந்து வேக்கியம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த லேசர் என்ன பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஆன்டீரியர் கேப்சூலில் மட்டும் ஒரு பர்ஃபெக்டாக சர்க்கிள் போட்டு கட் பண்ணிவிடும். ஸோ அது மட்டும் தான் கிடையாது. இப்போ ஃபேக்கோ என்ன பண்ணோம், லென்ஸ் வந்து பிரேக் பண்ணோம் இல்லையா, இது என்ன பண்ணோன்னா லேசர் வச்சே பிரேக் பண்ணிவிடும். ஸோ லேசர் என்ன பண்ணோன்னா ஹீட் பண்ணி பபுள்ஸ் ஃபார்ம் பண்ண வைக்கும் லென்ஸில். அந்த பபுள்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அந்த லென்ஸை உடச்சிரும், அப்படியே உடச்சி விட்றோம். ஸோ அது என்ன பண்ணால் இப்போ சர்ஜன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம், இன்சிஷன் போட்டு டேரெக்டாக உள்ளே போய் ஆல்ரெடி கேப்சூல் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அப்படியே எடுத்துடலாம் வெளியே. எனக்கு அப்புறம் லென்ஸ் ஆல்ரெடி பிரேக் ஆகி தான் இருக்கும், அதை அப்படியே ஆக்சுவலி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அது 1 lakh அந்த மாதிரி போகும். இது இப்போ 2011 வந்து இந்தியாவில் வந்திருக்கு. இது வந்து சில சென்டர்ஸில் இருக்குது. இது என்ன தான் இது இருந்தாலும் இப்போயுமே வந்து நம்ம யூஸ்வலாக ப்ரைவேட்டில் வந்துட்டு இப்போ ஃபேக்கோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ கவர்மெண்ட்டில் பாதி ஃபேக்கோ பண்ணுறாங்க, பாதி வந்து எஸ்எஸ்சி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.